Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் a play of Shakespeare, Measure for Measure. அதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த பிளேயோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். இது வந்து ஒரு நான் டீடைல்டு பிளேயா உங்களுக்கு PGTRBல பிரிஸ்கிரைப் ஆயிருக்கிறது. ஓகே, பிஃபோர் we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ வித் அ ஸ்மால் ரீகேப் நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆக்ட் பார்க்கலாம். ஃபைனல் எபிசோட்ல உங்களுக்கு வந்து ஃபிஃப்த் ஆக்டும் அதாவது கன்க்ளூடிங் பார்ட்டும் அப்பார்ட் ஃப்ரம் தட் எக்வஸ் 1 வேர்ட்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ ரீகேப். The Duke of Vienna அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வியன்னால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாரலா மக்கள் எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் டியூக் வந்து நினைக்கிறாரு. அவரால் ஸ்ட்ரிக்டா நிறைய ரூல்ஸை வந்து கொண்டு வர முடியல. அவர் கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருக்க மாதிரி அவரே ஃபீல் பண்றாரு. ஓகே, ஸோ மக்களை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறாங்க. அதனால மக்கள் வந்து எதுவுமே சீரியஸான விஷயங்கள் அதாவது மாரல் பிஹேவியர்ஸ் எல்லாம் நடத்த எல்லாம் சரியில்லாம இருக்கு மக்களுக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஹி இஸ் கிவிங் ஹிஸ் சார்ஜ், அதாவது டியூக்கோட அந்த சார்ஜ் வந்து அந்த லுக்கிங் ஆஃப்டர் த கண்ட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் இதை என்ன பண்றாருன்னா ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறாரு. அவர் பேர் வந்து ஏஞ்சலோ. அவர் ஒரு பியூரிட்டனா ஒரு ரொம்ப நல்ல ஆளா அவங்களுக்கு தெரியும். ஸோ அவர்கிட்ட கொடுக்குறாரு. எஸ்காலஸ்னு இன்னொருத்தர் 2 பேரும் அவருக்கு அசிஸ்ட் பண்ணன்னு சொல்லி 2 பேருக்கும் வந்து அந்த பொறுப்பை கொடுத்துட்டார். ஆரம்பத்துல ஏஞ்சலோ இஸ் ஹெசிடேட்டிங், ஆனாலும் அப்படியே வாங்கிக்கிறாரு அந்த பொசிஷனை. ஓகே, ஏஞ்சலோ வந்தோன்னு என்ன ஆகுது, கண்ட்ரில நிறைய ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ப்ராத்தல் ஹவுசஸ் எல்லாம் வெளியில, அதாவது ஊருக்கு வெளியில சிட்டிக்கு வெளியே இருக்க எல்லா ப்ராத்தல் ஹவுசஸையும் மூடிட்டதா வந்து ஒரு லேடி சொல்லுவாங்க. ஓகே, அந்த ப்ராத்தல் ஹவுஸ் ஓனர் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, கிளாடியோன்னு ஒருத்தன் ஆக்சுவலா அவன் வந்து ஹி இஸ் லிவிங் வித் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். உமன் ஹி இஸ் அபவுட் டு மேரி. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க கல்யாணம் வந்து தள்ளி போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் ஜூலியட், அவனோட லவ்வர் ஜூலியட் வந்து ஷீ இஸ் பிரெக்னன்ட் ஆஃப் கிளாடியோஸ் பேபி. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸை வந்து மக்கள் கடைபிடிக்கலன்னா என்ன ஆகுன்றத காமிக்கிறதுக்காக கிளாடியோவை அரெஸ்ட் பண்ணி போட்டுடுறாங்க. அவனுக்கு ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட்டும் டெத் சென்டென்ஸும் கொடுத்துடுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் சுச்சுவேஷன். ஸோ கிளாடியோ வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு. கிங் வந்து ஃப்ரையர், கிங் வந்து ஆக்சுவலா ஹீஸ் நாட், அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏஞ்சலோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு நான் நாட்டை விட்டே கொஞ்சம் காலம் வெளியே இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் வந்து அவருக்கு மனசு கேட்காது. இஸ் நாட் கோயிங் எனிவேர். அவர் கண்ட்ரிக்குள்ளேயே ஒரு ஃப்ரையரோட ரெஃப்யூஜியா தங்கியிருக்கார். ஃப்ரையர்னா ஒரு கிளரிக்கல் சர்ச் கிளர்ச்சி தான். a clergy who is in charge of a church or something. ஓகே, சர்ச் ரிலேட்டடான வேலை பார்க்கிறவர் தான் ஃப்ரையர். ஸோ அவர்கிட்ட போய் அவரோட இடத்துல இருந்து கண்ட்ரியோட நடக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனை டியூக் வந்து கவனிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது அபவுட் கிளாடியோ பத்தி எல்லாம் அவர் கேள்விப்படுறாரு. என்ன நடக்குதுன்னு கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில இசபெல்லா ப்ளீட்ஸ் டு ஏஞ்சலோ. இப்போ கிளாடியோவோட பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை ஆயிடுச்சு, டெத் சென்டென்ஸ் ஆயிடுச்சு. அப்ப அவனை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு வழியே தெரியல. ஸோ அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ வந்து இசபெல்லாட்ட பேசிப்பாரு. அவனோட சிஸ்டர், கிளாடியோட சிஸ்டர் தான் இசபெல்லா வந்து ஷீஸ் அ நன். அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணா மேபி ஏஞ்சலோ வந்து ஒரு பியூரிட்டன்ங்கிறதுனால அவங்க இசபெல்லா வந்து ஒரு விட்டி நல்ல இன்டெலெக்சுவலா பேசுவாங்க. அவங்க போனா கன்வின்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, அவங்க பேசி எடுத்து வைப்பாங்க உனக்கான வாதங்கள்னு சொல்லி இசபெல்லாவை அனுப்புறாங்க. ஆனா அது வந்து வேற மாதிரி ஒரு விஷயத்துல கொண்டு வந்து முடியுது. ஓகே, இவங்க நினைச்ச மாதிரி நடக்காம அது வந்து அவங்களுக்கே திரும்பி வேற பிரச்சனையா கொண்டு வந்து முடியுது. என்னன்னா, ஏஞ்சலோ வந்து ரொம்ப நல்லவர்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஏஞ்சலோக்குள்ள இருக்க அந்த ஹிப்போக்ரிட், அந்த மறுபக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹீஸ் அ ஹிப்போக்ரிட். அவன் ஊரை தான் ஏமாத்திட்டு இருக்கான் ஏஞ்சலோங்கிறது தெரியுது. ஏன்னா இசபெல்லா பேச பேச அவனுக்கு வந்து இசபெல்லா மேல லஸ்ட் அதிகமாகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு டீலிங் மாதிரி போடுறாரு. யூ ஸ்லீப் வித் மீ, ஐ வில் லீவ் யுவர் பிரதர் அப்படின்ற மாதிரி, ஐ வில் ஃப்ரீ யுவர் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
சொல்றாரு. ஓகே. ஸோ இதுல வந்து இசபெல்லா ரொம்ப கோவமாயி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு வந்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மெஷர் ஃபார் மெஷர் பார்த்துருக்கோம். We will go with the second part of the play. Okay, Act 3, Scene 1, Summary. The Duke, disguised as a friar, goes to see Claudio in jail. அப்போ ஃப்ரையரா இருக்கிறாரு டியூக்னு சொன்னேன் இல்லையா? அவர் ஃப்ரையர் கூட இருக்கிறாரு. ஃப்ரையராவே அவரையும் ஒரு டிஸ்கைஸ் எடுத்துக்குவாரு. ஏன்னா ஊருக்குள்ள நடக்கிறது போறதெல்லாம் வந்து அப்ப எல்லாரும் கிங் எல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப மாதிரி எல்லாம் இல்ல இல்லையா? அவரோட போட்டோஸ் எல்லாம் வெளியே தெரிஞ்சு கிங் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்குலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப க்ளோஸா பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் கிங்கை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ மற்ற யாரும் வந்து அதிகமா பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்றாரு, ஒரு டிஸ்கைஸ் எடுத்துக்கிறாரு. அவர் ஒரு ஃப்ரையரா ஊருக்குள்ள நடமாடிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஜெயிலுக்கு போய் ஹி இஸ் விசிட்டிங் கிளாடியோ. கிளாடியோ சேஸ் தட் ஹி ஸ்டில் ஹோப்பிங் தட் ஹி வில் நாட் ஹேவ் டு டை தோ த டியூக் டெல்ஸ் ஹிம் டு கவுண்ட் ஆன் டெத். அப்ப ஃப்ரையரா போன அவர் டியூக் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ சாக வேண்டியிருக்கும் பா, உனக்கு வேணா நான் ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றப்போ கிளாடியோ என்ன சொல்றான், இல்ல நான் சாக மாட்டேன். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க சிஸ்டர் வந்து கண்டிப்பா காப்பாத்தி கொண்டு வந்துருவா தன்னன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். தட் வே இஃப் ஹி லிவ்ஸ் லைஃப் வில் பி ஈவன் ஸ்வீட்டர் டு ஹிம். இப்போ எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இந்த லைஃப் திரும்ப கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, போக போறது திரும்ப இழுத்து பிடிச்சு கொண்டு வந்துருச்சு சிஸ்டர் அப்படின்னா அந்த லைஃப் இன்னுமே எனக்கு ஸ்வீட்டரா இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்வேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ட்டு. கிளாடியோ heeds his words and resigns himself to death if that is what's to come. ஆனா டியூக் வந்து இல்ல நீ இதுக்கும் தயாரா இருன்ற மாதிரி சொன்னோன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாடியோ அவருக்கு லிசன் பண்ண ஆரம்பிப்பான். ஓகே, சரி டெத் வந்தாலும் பரவாயில்ல, நான் அதையும் ஏத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இசபெல்லா enters and the duke withdraws to somewhere he can hear her conversation with Claudio. இப்போ இசபெல்லா அங்க அண்ணனை பார்க்க வர்றாங்க. டியூக் என்ன பண்றாரு, ஃப்ரையர் வேஷத்துல இருக்க டியூக் வந்து பக்கத்துல ஒரு இடத்துல போய் சரி நான் தள்ளி போறேன்ப்பா, யூ ஸ்பீக் வித் யர் சிஸ்டர்னு சொல்லிட்டு போறாரு. பட் அட் த சேம் டைம் அவர் ஓவர் ஹியர் பண்ற இடத்துல நின்னுக்கிட்டாரு. இவங்க பேச்சை வந்து நல்லா கேட்கிற இடத்துல நின்று அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. She tells him initially that Angelo has made up his mind not to spare Claudio. Then says there is one condition that will leave Claudio without any honor if he takes it. Okay, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா என்னால ஒன்றும் பண்ண முடியல, ப்ரிப்பேர் டு டைன்றாங்க. ஓகே, இசபெல்லா வந்து அதான் சொல்றாங்க, என்னால உன்னை காப்பாற்ற முடியல, ஆனா ஒரு கண்டிஷன் அவன் சொல்றான், ஆனா அந்த கண்டிஷனுக்கு வந்து நான் ஒத்துக்கிட்டா அது உன்னோட ஹானரும் உன்னோட மரியாதையும் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Claudio wishes to know what this condition is and Isabella tells him not to fear death since this is probably what will become of him tomorrow. அப்போ கிளாடியோ வந்து சரி கண்டிஷன் என்னன்னு சொல்றப்போ அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. சொல்லாம இங்க பாரு, நீ சாவுக்கெல்லாம் பயப்படாத, அப்படியெல்லாம் ஒன்றும் சாவு வந்தாலும் அது சந்தோஷமா ஏத்துக்கன்ற மாதிரி அண்ணனை தயார் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் மோஸ்ட்லி உனக்கு டெத்தா தான் இருக்கும் நாளைக்கு, என்னால உன்னை சேவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. Isabella tells him that to save him she should have to sleep with Angelo. அவர் ரொம்ப கம்பல் பண்ணோன்னா she reveals the fact, என்ன நடந்ததுன்றத சொல்றாங்க. நான் உன்னை காப்பாத்தணும்னா he wants me to sleep with him அப்படின்ற மாதிரி ஏஞ்சலோ கூட I have to sleep with him, அப்பதான் அவன் வந்து உன்னை விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. At first he says that she should not do it, but then he considers his fear of death and the finality of it. முதல் வந்து அவனுக்கு கோபம் வருது, ஐயோ அதெல்லாம் பண்ணவே வேண்டாம், நான் செத்தா சாகுறேன் அது இதுன்னு சொன்னவன் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு டெத் பத்தி ஒரு பயம் வந்துருது கிளாடியோக்கு. ஓகே, he then asks his sister to agree to Angelo's terms in order to save his life. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் சிஸ்டர்ட்ட வந்து ஏன் நீ இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க கூடாது, என்னோட லைஃபை காப்பாத்த, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டெத்தை நினைச்சு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். Isabella becomes angry that he would even consider her shame to be less weighty than his death. அவளுக்கு பயங்கர கோபம் வந்துருது இசபெல்லாக்கு. உன்னோட இறப்பு விட என்னோட கற்பு வந்து ரொம்ப சாதாரணமாயிடுச்சு அவனுக்குன்ற மாதிரி அவங்க திட்டுறாங்க. ஓகே, she is almost asking her brother to martyr himself for her pride which is wholly unreasonable. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு தியாகி ஆகுறதுல தப்பே இல்ல, நான் வந்து என்ன பண்ண முடியாது, என்னோட ப்ரைடை விட்டு கொடுக்க முடியாது, என்னோட கௌரவத்தை இழக்க முடியாதுன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. பட் ஜஸ்ட் தென் the duke dressed as the friar asked for a word with Isabella. இப்ப டியூக் அங்க வந்து நான் இசபெல்லாட்ட கொஞ்சம் பேசலாமா, ஃப்ரையரா தான் அவர் இருக்கிறாரு, அவர் வந்து நான் இசபெல்லாட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு.
He tells Claudio that Angelo's proposition to Isabella was merely a test and not to count on the possibility of his deliverance. அப்போ அவன் என்ன சொல்றாரு ஏஞ்சலோ ஒரு விஷயத்தை பத்தி கிளாடியோட்டனா ஏஞ்சலோ ஏதோ அவளை டெஸ்ட் பண்ணி பாக்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. Then he tells Isabella that he found about Angelo's proposition somehow and has a plan that he will free her brother without any negative effects to her. அவளையும் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா நான் ஏஞ்சல் ஏதோ வேற ஒரு பிளான் பண்றாரு உன்னை டெஸ்ட் பண்றாரு ஆர் சம்திங் லைக் தட் கண்டிப்பா உன் பிரதர் அவர் ஃப்ரீ பண்ணிடுவாரு அப்படின்னு நம்பிக்கையா பேசிட்டு இருக்காரு கிங். த டியூக் The Duke tells her of Mariana, a maid that was engaged to Angelo, who Angelo dumped when he found out that her dowry was lost. இன்னொரு விஷயத்தையும் டியூக் சொல்றாரு. நம்ம டியூக் ஏஞ்சலோவை ரொம்ப நல்லவர் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சோம்னா அதுவும் தப்பு. டியூக்கு ஏஞ்சலோவை பத்திய ஒரு பழைய விஷயங்கள்லாம் தெரியுது. பட் ஏஞ்சலோ இப்ப தெரிஞ்சு கரெக்டா இருக்காருன்னு தான் அவர் நம்பிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா மரியானா அப்படின்னு இப்ப இசபெல்லாட்ட சொன்ன விஷயத்த கேட்டு அவர் ரொம்பவே ஷாக் ஆயிருக்காரு. அப்ப ஏஞ்சலோ இன்னும் மாறல அப்படிங்கறது அவருக்கு புரியுது. So the Duke tells her of Mariana. Mariana பத்தி சொல்றாரு. She's a maid that was engaged to Angelo, who Angelo dumped when he found out that her dowry was lost. இதே மரியானாவை அவர் என்ன பண்ணாரு, அவளோட டவுரி தனக்கு வராதுன்னு தெரிஞ்சோன்னா அவளை டம்ப் பண்ணிட்டாரு, அவளை விட்டு விலகிட்டாரு அப்படின்ற ஒரு பழைய ஸ்டோரி ஏஞ்சலோக்கு இருக்கு. அதை ஞாபகப்படுத்தி இவர்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு the Duke says that Isabella should go to Angelo immediately, agree to his terms and ask that the whole thing happen in darkness and be brief. Isabella will send Mariana in her stead, which means that Angelo will have to marry her after all once it is revealed that he has taken her maidenhood. Isabella agrees heartily to this plan. She will go see Angelo when the Duke fetches Mariana and convinces her to go along with the ruse. இப்போ ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாரு டியூக். என்ன பிளான் அப்படின்னு சொன்னா இசபெல்லாட்ட என்ன சொல்றாரு, நீ போய் ஜஸ்ட் அந்த மரியானா பத்திய கதையை சொல்லிட்டு ஏஞ்சலோக்கு முதவே லவர் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அவன் டம்ப் பண்ணிட்டான்றத சொல்லிட்டு ஹிஸ் டெல்லிங் ஹிஸ் பிளான். யூ கோ டு see Angelo, tell him that you accept his plan. நீ அந்த அவரோட டீலிங்க்கு ஒத்துக்கிறேன்றத சொல்லிட்டு வந்துரு. அவர்கிட்ட ரொம்ப பேச வேணாம், ஆனா இருட்டுல தான் வருவேன்னு மட்டும் சொல்லு. இட் ஷுட் ஹேப்பன் இன் டார்க்னஸ், நைட் ஹவர்ஸ், ஏதாவது ஒரு இருட்டான பிரதேசத்துக்கு தான் நான் வருவேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இசபெல்லா வில் சென்ட் மரியானா இன் ஹர் ஸ்டெட். அதே மாதிரி அங்க போறப்போ நீ போக தேவையில்லை, உனக்கு பதிலா உன்னோட இடத்துல நம்ம மரியானாவை அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாரு. which means that Angelo will have to marry her after all. அப்போ கண்டிப்பா என்ன ஆகும், மரியானாவோட அவர் ஆல்ரெடி லவர் தான் வருது. அதனால மரியானாவோட மெய்டன்ஹுட் அவர் எடுத்தாருன்னா திரும்ப இந்த இடத்துல தப்பு நடந்தாலும் அவர் என்ன பண்ணும், கண்டிப்பா மரியானாவை கல்யாணம் பண்ணிக்கிற சூழல் தான் வரும் ஏஞ்சலோக்கு. ஓகே, இசபெல்லா ஹார்ட்லி அக்ரீஸ் டு திஸ் பிளான். இசபெல்லா இது என்ன 2 in 1 ஆகுது. அவங்க அண்ணாவும் விடுதலை ஆயிடுவாரு, மரியானா மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணுக்கும் என்ன கிடைச்சிருது, நியாயம் கிடைச்சிருதுங்கிறதுனால இசபெல்லா அக்ரீஸ் டு திஸ் பிளான். ஷி வில் கோ see Angelo while the Duke fetches Mariana and convinces her to go along with the ruse. இப்போ என்ன பண்றாரு, ஏஞ்சலோவை பார்க்க இசபெல்லா போறாங்க, டியூக் போய் மரியானாட்ட போய் இந்த பிளான சொல்லி அதுக்கு ஒத்துக்க வைக்கிறாரு. Act 3 Scene 2 Summary. இப்போ செகண்ட் சீன் போறோம். Here is another scene of comic relief involving Elbo, Pompey and the Duke. ஸோ ஒரு சின்ன காமிக் சீன் போது அதோட எக்ஸ்டென்ஷனா ஒரு டயலாக். நம்ம அந்த காமிக் சீனை ஸ்கிப் பண்றோம், அடுத்ததா வர டயலாக் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால நம்ம அதை சேர்த்துக்கிறோம். Okay, in a dialogue, Lucio asks the Duke, still disguised as a friar, where the Duke may be. இப்போ லூசியோ அங்க கிளாடியோட ஃப்ரெண்டு தான், அவன் டியூக்கிட்ட பேசிட்டு இருக்கான். அவரை ஃப்ரையர்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான். ஓகே, ஐயோ டியூக் இப்ப எங்கதான் இருப்பாருன்னு அவர்கிட்ட கேட்கிறான். டியூக் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாரு. ஓகே, Lucio says that severity will never drive sin out of Vienna, for human nature means that people will always be vulnerable to sin. அவன் கொஞ்சம் பிலோசாபிக்கலா தான் பேசுறான். இவன் இவ்வளவு சிவியரா ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் எப்பவுமே மனுஷனை என்ன பண்ணாது, மாத்தாது.
எப்பவுமே தவறுகளை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்செல்லாம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்செல்லாம் திருத்த முடியாதுங்க மக்களை. அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எப்பவுமே கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க. அதுக்குன்னு இவ்ளோ சிவியரா இருக்கக்கூடாது. மைல்டா தான் இருக்கணும். மெல்லமா சொல்லி தான் புரிய வைக்கணுன்ற மாதிரி அவன் ஏதோ பிலாசபிக்கலா பேசிட்டு இருக்கான். He says Angelo is inhuman though and cannot understand that regular people sometimes fail. ஏஞ்சலோ வந்து ரொம்ப இன்ஹியூமனா இருக்கான். ஒரு மனுஷன் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம நடந்துக்கிறான் ஏஞ்சலோ. இப்படியா பனிஷ்மெண்ட் தர்றது? ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட வந்து இத்தனைக்கும் 2 பேரோட பெர்மிஷனோட நடந்த ஒரு தவறுக்கு கிளாடியோக்கு டெத் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கானே அப்படின்னு அவன் வருத்தத்துல இதெல்லாம் பேசிட்டு இருக்கான். அது மட்டும் சொல்லல. He says that men cannot understand that he could not understand that regular people sometimes fail. ஓகே, ஆர்டினரி மக்கள் இப்படிதான் இருப்பாங்கன்னு ஏன் ஏஞ்சலோ மாதிரி மனுஷங்களுக்கு புரியறது இல்ல அப்படின்னு லூசியோ கேக்குறான். லூசியோ says he wishes the Duke were back because the Duke liked drink and the pleasures of the flesh and so understand the failings of our feelings of others. ஓகே, feelings ரெண்டுமே இந்த இடத்துல 2 வேர்டுமே சரியா தான் இருக்கும். அவர் என்ன சொல்றார் லூசியோ அப்படின்னா, கண்டிப்பா டியூக் இப்ப இருந்தா நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா அவருக்கு வந்து அவர் நல்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாரு டியூக். அதே மாதிரி இந்த உலக என்ஜாய்மெண்ட்ல எல்லாம் அவர் வந்து எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்றவர் தான். அவர் இருந்தா இப்படி எல்லாம் தவறுகள் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ டியூக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வார்த்தைகளை கேட்க. அவரால் மக்களை வேணா கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருக்கலாம், ஆனா அவர் வந்து தப்பானவர் கிடையாது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, the Duke in disguise insists that the Duke wasn't as dissolute as Lucio makes him out to be. இவன் சொல்றத பார்த்தா டியூக் ரொம்ப மோசமான ஆளுன்ற மாதிரில சித்தரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, தன்னையே டிஃபெண்ட் பண்ற மாதிரி அங்க பேசிட்டு இருக்காரு. டியூக் அப்படியெல்லாம் இல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி மோசமான ஆள்லாம் கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. He becomes very defensive, defending the Duke so vigorously and with such conviction that it becomes almost clear that this is the Duke in disguise. அவர் எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுவார்னா, நான் தான் டியூக்னு சொல்லாம சொல்ற அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, சோ லுசியோக்கு புரியல, வேற யாராவது இருந்தா புரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு டியூக். The Duke asks if Lucio would say all this again to the Duke's face when he eventually returns. Lucio says he will, and that is the end of the ironic humorous exchange. So அப்படியே பேசிட்டு இருக்காரு. டியூக் கேக்குறான், நீ இவ்ளோ டியூக்க பத்தி தப்பா பேசுறியே, டியூக் முன்னாடி பேசுவியானா? உண்மையை தானே சொன்னேன், நான் சொல்லுவேனேன்னு லூசியோ சொல்லிட்டு இருக்கான். இப்படி அந்த டயலாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, சோ இது வந்து மக்கள் மத்தியில டியூக் பத்திய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிளா தான் இதை நம்ம பாக்குறோம். ஓகே, அப்போ மக்கள் வந்து தன்னை ஒரு நல்ல பர்சனா பார்க்கல அப்படிங்கிறத வந்து அவரு ஒரு பப்ளிக் ஸ்டாண்டர்ட் தன்மையில் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. எஸ்காலஸ் இந்த ப்ரோவஸ்ட் என்டர் வித் மிஸ்டர்ஸ் ஓவர்டன் இன் தேர் கஸ்டடி. அடுத்ததான் அதே சீன்ல இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, எஸ்காலஸ் யாருன்னா நம்ம ஏஞ்சலோ கூட இருக்கிறவரு. அவரும் ப்ரோவோஸ்ட்ங்கிறவரு இங்க ஜெயிலர் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்லயே. ஓகே, அவர் தான் இந்த கிளாடியோ எல்லாம் மேற்பார்வை பார்த்துட்டு இருக்க ஒரு ஜெயிலர். சோ அவங்க 2 பேரும் வர்றாங்க வித் மிஸ்டர்ஸ் ஓவர்டன் இன் தேர் கஸ்டடி. ஓவர்டன் மிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயே நம்ம பார்த்திருக்கோம் மிஸ்டர்ஸ் ஓவர்டனை பத்தியும். அவங்க தான் இந்த பிராத்தல் ஹவுஸோட ஓனரா இருப்பாங்க. அவங்களையும் இப்ப பிடிச்சிட்டாங்க. She has been arrested for being a bawd because Lucio informed against her. அவளை எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, லுசியோ வந்து அவளை பத்திய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாரு, அதனால அவளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. Though she says Lucio got Kate keep down pregnant and she has kept Lucio's child all this time. அப்போ அவளை பிடிச்சோன்னா, அவ லுசியோ தான் தன்னை காட்டி கொடுத்தானோன்னு அவன் என்ன பண்றான், இந்த லுசியோ வந்து இதுக்கு இப்போ யாரு கிளாடியோ செஞ்ச மாதிரி கேட் கீப் டவுன் அப்படிங்கிற பொண்ணை வந்து பிரெக்னென்ட் ஆக்கிட்டான், அந்த குழந்தைய நான் தான் வளர்க்குறேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, சிட்டி ஆஃப் வியனால வந்து நிறைய மாரல் இது இருக்குது. மக்கள் வந்து மாரல் பிஹேவியரோட இல்ல, அவங்க இம்மாரலா ரொம்பவே இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். மிஸ்டர்ஸ் ஓவர்டன் இஸ் டேக்கன் டு பிரிசன் பட் எஸ்காலஸ் சேஸ் தட் லுசியோ வில் ஹாவ் டு ஆன்சர் டு ஹிம் டு. ஓவர்டனை பேசிட்டு இருக்கப்பவே ஓவர்டனை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனா எஸ்காலஸ் லுசியோ பார்த்துட்டு நீ இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்குன்னு சொல்லிட்டே போறாங்க. ஓகே, சோ நம்ம வி கம் டு நோ, ஒரு பிராத்தல் ஹவுஸ் லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்ப காமனா எல்லார்ட்டையும் பேசுறாங்க. இது எல்லாமே மக்களோட ஒரு இம்மொராலிட்டிய கொஞ்சம் அதிகமா எக்ஸ்போஸ் பண்ற விஷயங்களா தான் நம்ம பாக்குறோம். ஓகே, கிங்க பத்திய மக்களுக்கு ஒரு
ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம், கெட்ட எண்ணம்ன்றதை விட அவர் ஃப்ரீயா விட்டுருவாரு, தப்பு பண்ணா விட்டுருவாருன்ற மாதிரி பேசுறதே ஒரு தப்பு தான் இல்லையா? அப்போ அவரு ப்ராப்பரா இல்ல, அவர் வந்து தன்னை பத்தியே ஒரு கிரிட்டிசிசம் கேட்கிறாரு. கிங் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு, நம்மளை பத்தி மக்கள் என்ன மாதிரி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த சீன்ல நம்ம பாக்குறோம். எஸ்காலஸ் says that he has been pleading with Angelo to let Claudio live, but in case Angelo does not give in, Claudio should be prepared to die. அப்ப எஸ்காலஸ்க்கு வந்து இந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனாலும் கிளாடியோ விஷயத்துல அவர் ரொம்பவே சாஃப்டா தான் இருக்கிறாரு. ஓகே, கிளாடியோ வந்துட்டு சொல்றாரு, நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன், ஆனாலும் இறக்குறதுக்கும் நீ தயாரா தான் இருக்கணும்னு சொல்லிடுறாரு. The Duke as a friar tells Escalus he has been counseling Claudio and he is prepared. டியூக் வந்து ஃப்ரையர் வேஷத்துல இருக்காரு இல்லையா, அவர் வந்து எஸ்காலஸால அவரை கண்டுபிடிக்க முடியல, அவர் ஃப்ரையரா டிஸ்கைஸ்டா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து கிளாடியோக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன், அவர் ப்ரிப்பேர் ஆயிட்டாருன்னு ஃப்ரையரா இருக்கிற டியூக் சொல்றாரு. எஸ்காலஸ் லீவ்ஸ் டு விசிட் கிளாடியோ. எஸ்காலஸும் கிளாடியோ பார்க்க போறார். The Duke then makes a speech about the virtues and moderation of a good ruler and laments that Angelo does not have these qualities, but he also knows that Angelo will get his just punishment when he has to marry Mariana and is exposed as a hypocrite. இப்போ நம்ம என்ன, டியூக் வந்து தனக்கு தானே பேசிட்டு இருக்காரு, நல்ல வெர்ச்சுஸ் பத்தி, நல்ல ஹேபிட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, ஒரு குட் ரூலர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசுறாரு, ஏஞ்சலோ மாதிரி ஆளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி. ஹிப்போக்ரட், ஏமாத்துறான், ஊரை ஏமாத்தி நல்லவை மாதிரி ஏமாத்திட்டு இருக்கான், நான் நல்லவனா இருக்கேன் ஆனா மக்கள் என்னைய நம்ப மாட்றாங்க, ஆனா ஒரு கெட்டவன் எல்லாரையும் தன்னை நல்லவன் நம்ப வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அடுத்ததான் ஆக்ட் 4 பார்க்க போறோம். ஸோ ஆக்ட் 4 scene 1 summary. The Duke finds Mariana and exchanges a few cursory words with her. Duke வந்து மரியானாவை பத்தி பார்த்து வேகமா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிடுறாரு. ஓகே, Isabella enters as Mariana leaves to tell the Duke that she has agreed to Angelo's plan and describes the place of meeting. இப்போ இசபெல்லா வராங்க, மரியானா போயிடுறாங்க. இசபெல்லா வந்து டியூக்ட வந்து சொல்றாங்க, ரெண்டு பேரும் எங்க சந்திக்கிறோம் அப்படி மீட் பண்றதான பிளேஸ் எங்கன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. Isabella said that she told Angelo she could only stay briefly and that she would be bringing a servant with her, which means she can bring Mariana without suspicion. அப்போ அவங்க பிளான் படியே எல்லாமே அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இசபெல்லா, கிங் வந்து என்ன பிளான் போட்டு கொடுத்தாரோ, ஃப்ரையரா இருக்கிற கிங் என்ன பிளான் பண்ணி கொடுத்தாரோ அது மாதிரி அவங்க பிளான் போட்டு அதையும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐ ஹவ் டோல்டு ஏஞ்சலோட்ட சொல்லிட்டேன், நைட் ஹவர்ஸ் தான் வருவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன், ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான் இருப்பேன், ரொம்ப கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டேன், அதே மாதிரி என் கூட ஒரு சர்வெண்ட், ஒரு லேடி இன்னொருத்தவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டேன், அப்போதானே சரியா இருக்கும், மரியானாவை கூப்பிட்டு வர அவனுக்கு சரியா இருக்கும், அதனால இவங்க பேசுவாங்க, ஆனால் மரியானாவை அந்த இடத்துக்கு அனுப்பிடுவாங்க, அதுதான் அவங்க பிளான். Isabella has a word with Mariana and Mariana agrees to go with the plan provided the friar agrees, which he does. இப்போ இசபெல்லா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மரியானா கிட்ட பேசுறாங்க. மரியானா வந்து சரி நான் அந்த பிளானை பண்றேன், நீங்க சொன்னதுக்காக செய்யறேன், ஃப்ரையர் ஒத்துக்கிட்டா சரி அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு கிளர்ச்சி, அவர் வந்து என்னோட இப்படி ஒரு நடத்தைய வந்து நாளைக்கு தப்புன்னு சொல்லிடக்கூடாது, இது வந்து என்னோட லவ்வர் தான், பட் இன்னைக்கு வந்து நான் வெளியே தள்ளி இருக்கேன், இதுக்கு ஓகேன்னு சொல்றாரான்னு சொன்னோன்னு ஃப்ரையர் டியூக் தானே இந்த பிளானே போடுறாரு. The Duke still has to assure him that she is doing no sin. அவர் ஃப்ரையரா இருக்க டியூக் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு பாவமும் பண்ணலமா, because she is only fulfilling the contract she had with Angelo some time ago. அவரு வந்து இந்த புதுசா இவங்களை காப்பாத்துற விஷயம் எல்லாம் பேசாம என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி நீ வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்ல என்ன நடந்திருக்கும், நீங்க வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ போறீங்கன்னு தானே ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பீங்க, அதை தான் ஃபுல்ஃபில் பண்ண போற, நீ ஒரு தப்பும் பண்ணல, தாராளமா இந்த பிளானுக்கு நீ ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கிங் சொல்லிடுறாரு. ஓகே, ஆக்ட் 4 scene 2 summary. The provost asked Pompey whether he could cut off a man's head and of course Pompey being a clown answers humorously. இப்போ ஜெயிலருக்கு ஒரு சின்ன இன்னொரு காமிக் சீனு, ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களும் இருக்கிறதுனால இதை நான் வந்து உங்களுக்கு இதையும் சம்மரைஸ் பண்றேன். ப்ரோவோஸ்ட் வந்து பாம்பேட்ட என்ன சொல்றாரு, அந்த பாம்பே வந்து ஒரு கிளவுன், அவன் ஓகே, அவன் கிளவுன் தான், பட் மோசமான பிஹேவியர் உள்ள ஒரு கிளவுன்.
அவன்கிட்ட என்ன சொல்லுவான், உனக்கு வந்து ஹெட் எல்லாம் கட் பண்ண தெரியுமா, அதாவது மனுஷங்க கழுத்தை வெட்ட தெரியுமா, எக்ஸிக்யூட் பண்ண தெரியுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஓகே, த ப்ரொவோஸ்ட் நீட்ஸ் அன் அசிஸ்டன்ட் ஃபார் த எக்ஸிக்யூஷன். இந்த தலையை வெட்டுறவங்க எக்ஸிக்யூட் பண்றவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு ப்ரொவோஸ்ட் கேட்டுட்டு இருக்கான். சின்ஸ் போத் பெர்னார்டைன் அண்ட் கிளாடியோ ஆர் டு டை நெக்ஸ்ட் டே. நாளைக்கு 2 பேர் சாக போறாங்க. ஒருத்தன் பேர் வந்து பெர்னார்டைன், இன்னொருத்தன் கிளாடியோ. கிளாடியோவை நம்மளுக்கு தெரியும். பெர்னார்டைன்றவன் ஒரு தீஃப் தான். அவனும் வந்து ரொம்ப ஒரு தன்னோட ரொம்பவே இம்மாரலா இருக்கிறான். தன்னோட பிஹேவியரை மாத்திக்கவும் மாட்டான். ரொம்ப லேசியான ஒரு திருடவன். ஓகே, அவனையும் சேர்த்துதான் அடுத்த நாள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. If Pompey agrees to do service, the provost says that that Pompey's crimes will be forgiven. என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஹெல்ப் பண்ணேன்னா உன்னோட பாவங்களை எல்லாம் நாங்க மன்னிச்சிருவோம்னு சொல்றோம். Pompey agrees and is introduced to Abhorsen, the resident executioner. பாம்பே வந்து இந்த ஓகே நான் வந்து எக்ஸிக்யூஷன் பண்றதுக்கு அசிஸ்டண்டா இருக்கேன்னு ஒத்துக்கிறான். அடுத்ததா பாம்பே வந்து அப்ஹார்சன்றவனா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவன் தான் வந்து எக்ஸிக்யூஷனரா இருக்க போறான். ஓகே, அப்ஹார்சன் doesn't want to take him as an assistant since Pompey is bored but has little choice. அப்ஹார்சனுக்கு பாம்பே பிடிக்கவே இல்லை, பொறுக்கித்தனமா இருக்கிறான், இவனை போய் என் அசிஸ்டண்டான்னு சொல்றான். அப்புறம் வேற சாய்ஸும் இல்லை, அவனுக்கு 2 பேரையும் அட் அ டைம் கொல்லணும் அவங்க டைம் பிரகாரம். ஓகே, 2 பேரும் ஒரே நேரத்துல கொல்றதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் அவனுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. வேற சாய்ஸ் இல்லாம அப்ஹார்சன் வந்து பாம்பேயை எடுத்துக்கிறான். ஓகே, சோ அடுத்ததா ப்ரொவோஸ்ட் கோஸ் டு கிளாடியோ ஷோயிங் ஹிம் த வாரண்ட் ஃபார் ஹிஸ் டெத். இப்ப ப்ரொவோஸ்ட் போய் கிளாடியோட்ட காமிச்சாரு, இந்த வாரண்ட் உனக்கு வந்துருச்சு, இவன் நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. Claudio's cellmate Bernardine, who is also to be executed, is lazy and sleeping. Claudio tells him the Duke enters still dressed as a friar and says there is some hope for Claudio yet. இப்போ பெர்னார்டைன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து அப்ப கூட சாக போறப்ப கூட லேசியா இருப்பான், தூங்கி வழிஞ்சிட்டு இருப்பான். ஒரு வித்தியாசமான கேரக்டரா நம்ம பெர்னார்டைனை பாக்குறோம். கண்டிப்பா டென்ஷனா எல்லாம் இருப்பாங்க, ஆனா அவன் தூங்கி வழிஞ்சிட்டு இருப்பான். The Duke enters. டியூக் வந்து ஃப்ரையரா வர்றாரு and says there is some hope for Claudio yet. இல்ல, கிளாடியோ வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. A message comes from Angelo and the Duke is convinced that it is a pardon. இப்போ மெசேஜ் வருது, ஏஞ்சலோட்ட இருந்து மெசேஜ் வருது. உடனே கிங் வந்து என்ன நம்புறாரு, இது கண்டிப்பா வந்து என்னது பார்டன் தான், மன்னிப்பு தான் நம்புறாரு. பட் இட் இஸ் an order to go ahead with Claudio's execution despite whatever orders to the contrary from other sources. ஆனா அவருக்கு பயங்கர ஷாக்கு. அதுல என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா எங்க பிளான் படி எல்லாமே அங்க நடந்துட்டு இருக்கு. இசபெல்லா மரியானாவை கூப்பிட்டு போறாங்க, அவங்க பிளான்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு. அப்போ என்ன பண்ணிருக்கணும், கிளாடியோவை வந்து விடுதலை தானே பண்ணிருக்கணும். ஆனா என்ன வந்திருக்கு ஆர்டர் அப்படின்னா, அவனை எப்பவும் தூக்குல இல்ல, எக்ஸிக்யூட் கழுத்தை வெட்டி கொள்றது. ஓகே, சோ எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு ஆர்டர் வந்துருச்சு. கிங்குக்கு ஒரே சர்ப்ரைஸா இருக்கு, ரொம்ப ஆச்சரியம். என்னது இது, நம்ம வந்து விடுதலை ஆயிடுவான்னு பார்த்தோமே அப்படின்னு. ஆல் இஸ் நாட் ரிசால்வ் as Angelo promised or as the Duke hoped. அப்ப அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஏஞ்சலோ ப்ராமிஸ் பண்ணதே மீறான். அவட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணா, இசபெல்லாட்ட காப்பாத்திடுறேன்னு சொன்னான். ஆனா அதையும் மீறிட்டா, டியூக்கோட நம்பிக்கையும் போச்சு. They will still have to struggle to get Claudio freed and pardoned. இப்ப எப்படி கிளாடியோவை காப்பாத்துறதுன்னு கிங்குக்கே அந்த இடத்துல புரியல. The Duke asked ஏன்னா அவர் வந்து இன்னும் அப்போ வெளியே வரணும், அவரோட வேஷத்துல இருந்து வெளியே வரணும். அவர் வந்து ட்ரிக்கியா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனால யோசிச்சு பண்றாரு ஒவ்வொன்னும். The Duke asked the provost to help him with Angelo. He wants the provost to send Angelo the head of Bernardine and say it is Claudio's, so that the Duke can have a few more days to try and save Claudio. அதுல என்னன்னா, அவனோட தலையை பார்க்கணும்னு சொல்லிடுவான் ஏஞ்சலோ. அவனை கண்டிப்பா கொண்டிருக்கணும், அவன் தலையை பார்க்கணுன்ற மாதிரி சொல்லி ஆர்டர் கொடுத்துருப்பான். அப்போ டியூக் என்ன பண்றான்னா, ப்ரொவோஸ்ட்ட எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு, நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா, 2 பேரையும் கொல்ல போற இல்லையா, பெர்னார்டைனோட தலையை அனுப்பிடு, அவன் பார்க்கணும்னு சொல்றான்னா பெர்னார்டைன் தலையை அனுப்பு. ஏன்னா so that Duke
and have few more days to try and save Claudio. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் கிடைச்சதுன்னா கிளாடியோவை எப்படியாவது காப்பாத்திடலாம். அங்க இருக்க எல்லாருமே வந்து கிளாடியோவை காப்பாத்தணும்னு ஆசைப்படுவாங்க. அவன் பாவம்னு நினைப்பாங்க. The provost is unwilling to deceive Angelo so plainly. provost வந்து ஏஞ்சலோவை ஏமாத்துறதும் அவனுக்கு வந்து உடன்பாடு இல்ல. But the Duke conveniently produces a letter from the absent Duke and tells the provost that his help will secure justice for Claudio. அவன் வந்து provost வந்து தயக்கம் காட்டணும்னா கிங் என்ன பண்ணுவார்னா அவர் தன்னோட இதுல எழுதி வச்ச ஒரு லெட்டர், அதாவது ஆக்சுவலா அவரே தானே கிங், ஆனா அவர் என்ன சொல்வாரு, கிங் கொடுத்து விட்டாருப்பா இந்த லெட்டரை அப்படின்னு அவரே எழுதின லெட்டரை ப்ரொவோஸ்ட கொடுக்குறாரு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா கிங் எழுதினதான் இருக்கு, அவரோட அந்த சீலோட இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீ கொஞ்சம் ஃப்ரையர் சொல்றதை கேட்டுக்கோ, நீ பண்ற ஹெல்ப் வந்து கிளாடியோக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குன்ற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. ஸோ அப்போ வந்து ப்ரொவோஸ்டுக்கு வேற வழி இல்லை. ஸோ அவன் டியூக்கே சொல்லிட்டாரு, டியூக் அந்த இதோட லெட்டர் சீலோட லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி ப்ரொவோஸ்ட் அந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிறான். ஓகே, நவ் பாம்பே த clown enters to provide a bit of running commentary on things in the prison. He finds that many that used to frequent Mr. Overden's brothel are locked up in jail. So he almost feels at home with all the people of poor morals and such. இப்போ பாம்பே வந்து கிளவுன், அந்த கிளவுன் இருக்கான் இல்லையா, அது ஒரு சின்ன கிளவுனிக் சீன் தான், காமிக் சீன் தான். அவன் வந்து he enters the jail, அந்த பிரிசன்ல இருக்க எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்து சொல்றான், நான் ரொம்ப ஹோம்லியா ஃபீல் பண்றேன், ஏன்னா இங்க பிராத்தல் ஹவுஸ்ல இருக்கிற எல்லாருமே இங்க தான் இருக்கிறாங்க. அவன் வந்து he is a regular visitor of brothel house, அதனால அவன் என்ன சொல்றான், எனக்கு இங்க ரொம்ப ஹோம்லியா இருக்குன்னு அவன் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். பெர்னார்டைன் இஸ் கால்ட் ஃபார்வர்ட் டு பி எக்ஸிக்யூட்டட். இப்போ பெர்னார்டைன் இந்த எக்ஸிக்யூட்டிங் டைம் வந்துச்சு, பெர்னார்டைனை கூப்பிடுறாங்க. அண்ட் ஹி ட்ரைஸ் டு ஷக் த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் பை சேயிங் தட் இஸ் டயர்ட். அவன் என்ன சொல்ற, ஏப்பா விடுங்கப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்பவும் ஓகே, அப்ஹாசன் அண்ட் பாம்பே ஃபெச் ஹிம் அவுட் அண்ட் த டியூக் ட்ரைஸ் டு கவுன்சில் ஹிம். ரொம்ப இழுத்துட்டு வர்றாங்க அப்ஹாசனும் பாம்பேயும் பெர்னார்டைனை. அப்போ டியூக் வந்து ஃப்ரையர் வேஷத்துல போய் அவனுக்கு வந்து சில இந்த ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு ட்ரை பண்றாரு. பெர்னார்டைன் இன்சிஸ்ட்ஸ் தட் he will not die that day since he is too tired and too drunk to want to. ஓகே, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்பா இன்னைக்கு நான் சாகவே விரும்பலப்பா, நான் கொல்லாதீங்கன்னு சொல்ல, பட் இன்னைக்கு வேணாம், நான் தயாராகவே இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, குடிக்கணும் போல இருக்குன்னு அவன் ஏதோ சொல்றான். The Duke says that to execute Bernardine then with a soul completely unprepared would be a terrible thing. ஸோ அந்த கிறிஸ்டியானிட்டியில சொல்ற விஷயத்த நினைச்சு அவர் வந்து வருத்தப்பட்டாரு கிங். அப்போ ஒரு அன்பிரிப்பேர்டா இருக்க ஒருத்தவனை வந்து சாகக்கூடாது இல்ல கொல்லக்கூடாது, அதனால அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவன் அப்போ கொல்ல முடியாது போல இருக்கே, அவன் சுத்தமா சாகுறதுக்கு அன்பிரிப்பேர்டா இருக்கான் அப்படின்னு சொல்றான். லக்கிலி a man in the prison died the night before. அப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் நடக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, இவனை வம்பா போய் கொல்ல முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, அந்த a man in the prison died the night before. அன்னைக்கு முதல் நாள் வந்து ஒரு அந்த பிரிசன்ல ஒருத்தன் இறந்துடுறான். So they can use his head to send to Angelo rather than Bernardine. அப்ப பெர்னார்டைனையும் கொல்ல தேவையில்லை, இறந்து போன ஒருத்தனோட தலையை வெட்டி அங்க ஏஞ்சலோக்கு அனுப்பிடுறாங்க. Isabella comes to the jail to see if her brother's pardon came through as it was supposed to. இப்ப இசபெல்லா ஜெயிலுக்கு வராங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் பிளான் பண்ணி நடந்தது, இவங்க என்ன பண்றாங்க, மரியானாவை அனுப்பிச்சு வச்சுட்டு எல்லாம் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அண்ணனுக்கு பார்டன் கிடைச்சிருக்கும்னு நினைச்சு வர்றாங்க. The Duke tells her that her brother was executed so that she will be happier when she finds out the truth later. டியூக் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க அண்ணனை அனுமதிக்காம, எனக்கு தெரியாதுமா, அவங்க வந்து ஆக்சுவலா கிளாடியோவை எக்ஸிக்யூட் பண்ணல, சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க, ரெண்டு பேருமே இன்னும் பெர்னார்டைனும் சாகல கிளாடியோவும் சாகல, இறந்தவன் தலையதான் கிங் ஏஞ்சலோக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆனா கிங் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இசபெல்லா கூட கொஞ்சம் விளையாடுறாரு. இல்ல உங்க அண்ணனை வந்து கொன்னுட்டாங்க, பார்டன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஓகே, நவ் ஹி இஸ் வில்ஃபுல்லி கீப்பிங் ஹர் இன் இக்னரன்ஸ், எ மூவ் தட் வில் கீப் ஹிம் இன் கண்ட்ரோல் ஆஃப் த கேம். ஏன்னா இந்த ஃபுல் கேமையும் அவரோட கண்ட்ரோல், ஏன்னா அவருக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அவ அழுக மாட்டா, அப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால அந்த ஃபுல் கேமையும் அவர் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு நம்ம டியூக்.
ஓகே, அவர் சொல்றதெல்லாம் எல்லாரும் கேக்குற மாதிரி கொண்டு வந்துட்டாரு. டியூக்குனே தெரியாம அவங்க எல்லாம் அவரோட பிளானுக்கு ஒத்துட்டு இருக்காங்க. The Duke tells Isabella not to be sad since the Duke will be back tomorrow to take power from Angelo. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இசபெல்லாட்ட ரொம்ப வருத்தப்படாதமா, உனக்கு நியாயம் கிடைக்கும், நாளைக்கு கிங் வந்து திரும்ப வர்றாரு, அவர்கிட்ட நீ வந்து உன்னோட பிரச்சனைய சொல்லலாம், ஏஞ்சலோட்ட இருந்து பவரை வாங்கிடுவாருன்னு சொல்றாரு. He says that the Duke will make things right and ensure that justice happens and Isabella says she will try to suppress her grief. உடனே கண்டிப்பா டியூக் வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவாருமா, கவலைப்படாதன்னு சொல்றாரு. அப்ப இசபெல்லா சரி நான் வந்து ட்ரை பண்றேன், என்னோட துக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்றேன்னு சொல்றாங்க. லூசியோ enters and expresses his condolences. லூசியோ வந்து ஐயோ என் ஃப்ரெண்டு செத்துட்டானான்னு அவனும் வருத்தப்படுறான். He says that if the Duke were presiding over Claudio's case, Claudio certainly would have been allowed to live. அவன் என்ன சொல்றான்னா, கிங் மட்டும் இருந்திருந்தா உங்க அண்ணன் உயிரோட இருந்திருப்பானேன்னு சொல்லிட்டு அவனும் அழுகுறான். ஓகே, ஆக்ட் 4 scene 4. So this is the next scene. Escalus and Angelo receive notice of the Duke's return. இப்போ என்னன்னா சீன் வந்து ஷிஃப்ட் ஆகுது, பேலஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுது. அவங்களுக்கு எஸ்காலஸ்க்கும் ஏஞ்சலோக்கும் ஒரு லெட்டர் வருது, டியூக் வந்து திரும்பி வர்றதா. They also note how each letter the Duke has sent him has contradicted any other, which makes them fear that he is somehow mad. அவங்க வந்து அவரோட லெட்டர்ஸ் ஒன்று 2-3 வரிசையா வந்திருக்கு. அதுல இருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, கிங் ஏதோ கோபமா இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. Angelo thinks it would be a good idea to announce that any who have grievances can meet at the place where they are to receive the Duke back into the city. அவர் என்ன பிளான் பண்றாருன்னா, அப்படியே சுச்சுவேஷனை எப்படியாவது கூல் டவுன் பண்ணி கிங்கை கூல் டவுன் பண்ணணும்னு ஏஞ்சலோ நினைக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாரு, ஏஞ்சலோ வர்றப்போ இந்த கிரீவன்சஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ண, உங்களோட குறைகள்லாம் சொல்லலாம் ஒரு இடத்துல வச்சு அரசர்ன்ற மாதிரி ஒரு இது பண்றாரு, ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றாரு. Angelo thinks this will protect him from any legal actions in case there are any issues that have not yet been dealt with. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது வந்து கண்டிப்பா தன்னை காப்பாத்தும். ஏன்னா ஏதாவது நான் தீர்க்காத பிரச்சனை இருந்தாலும் அவர் தீர்த்துருவார் இல்லையா அப்படின்னு ஏஞ்சலோ வந்து நினைச்சிட்டு இருக்காரு. ஏஞ்சலோ எதுக்காக வந்து கிளாடியோவை வேகமா கொல்ல சொல்றாருன்னா, உயிரோட இருந்தா நம்ம மாட்டிக்குவோம், நம்ம வந்து இசபெல்லாவோட அந்த பிரச்சனையில மாட்டிக்குவோம், இப்ப அவன் இறந்துட்டாதான் நல்லது, ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் விஷயம் அப்படின்னு அவர் வேற கணக்கு போட்டுதான் கிளாடியோவோட எக்ஸிகியூஷனை உடனே செய்ய சொல்லியிருப்பாரு ஏஞ்சலோ. பட் அதுலயும் என்ன பிரச்சனை வருது அப்படின்றத அவருக்கு வந்து சரியா கெஸ் பண்ண முடியல ஏஞ்சலோக்கு. கிளாடியோ வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாரு, இது கரெக்டா தப்பான. However, Angelo also knows that this might give Isabella a forum in which to tell of Angelo's wickedness and her டீல் வித் ஹிம். ஆனா அவருக்கு அதுவும் தான் தோணுது பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஏஞ்சலோக்கு இந்த பிரச்சனையும் வருது. இப்ப இசபெல்லா வந்து நம்ம ஒரு ஃபோரமை உருவாக்கி கிங் கிட்ட மக்கள் எல்லாம் வந்து குறைகளை சொல்லலாம்னு சொன்னா, இசபெல்லா வந்து சொன்னா என்ன சொல்றது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் என்ன நினைக்கிறாரு, இல்ல அவளால சொல்ல முடியாது, என்னோட மானம் போச்சு, இவன் தான் எடுத்துட்டான்னு எப்படி பப்ளிக்ல வந்து அவ சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. He believes that she will not accuse him because she would be shamed by saying that Angelo took her virginity. அப்போ பொது இடத்துல வச்சு இப்படி ஒரு தவறு நடந்ததை அவ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான்னு நம்புறாரு. Angelo also says that he should have let Claudio live. அப்புறம் யோசிக்கிறாரு, கிளாடியோவை உயிரோடு வச்சிருந்திருக்கணுமோ, அவனை கொண்டிருக்க கூடாதோ, since his offense was not that bad after all. அவன் ஒன்னும் பெரிய தப்பு செய்யலையே, அவனையும் கொன்னோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. But that sometimes he has to do what he would rather not do. ஆனாலும் என்ன நினைக்கிறாரு, இல்ல ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து செஞ்சுதான் ஆகணுங்கிற மாதிரி அவனா குழம்பி அப்படி பேசிட்டு இருக்கிறாரு ஏஞ்சலோ மனசுக்குள்ள. ஓகே, ஆக்ட் 4 scene 5. Okay, the Duke is telling Friar Peter to keep the letters he is giving him and to follow the plans that the Duke has laid out. The Duke also says that the Provost will play along and knows he is to do as well. He has the friar call a few men of the city together for his return and then continues his preparations. இப்போ அவர் வந்து அவரோட பிளானை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு கிங். அவர் என்ன பண்றாருன்னா,
பீட்டர்கிட்ட சொல்லி ஒரு சில லெட்டர்ஸ் எல்லாம் வச்சுக்க சொல்றார், அவரோட லெட்டர்ஸ் எல்லாம். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து டியூக் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் டியூக் தான் செய்ய சொன்னாரு அப்படின்னு அவங்களை எல்லாம் நம்ப வைக்கிறாரு. ஓகே, he says that the provost will play along and knows what he is to do as well. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, ப்ரொவோஸ்டுக்கு தெரியும் அவன் என்ன சொல்லணும், அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், என்ன ரோல் பிளே பண்ணணும்னு கிங் வந்து எல்லார்ட்டையும் டீட்டெயில் பண்ணிட்டாரு. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ அவரோட ரிட்டர்னுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அவர் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஆக்ட் 4 சீன் 6 சம்மரி. இசபெல்லா அண்ட் மரியானா ஆர் கெட்டிங் ரெடி டு பிளே தேர் பார்ட் இன் த டியூக்ஸ் பிளான். இப்போ எல்லாருக்குமான பிளானையும் அவர் செட் பண்ணி கொடுத்துட்டாரு. இசபெல்லா மரியானாவையும் வர சொல்லிட்டாரு அந்த ஃபோரமுக்கு. ஓகே, இசபெல்லா ஹாஸ் டு அக்யூஸ் ஏஞ்சலோ வித் மரியானா பை ஹர் தோ ஷி வுட் ரேதர் நாட் பி சோ போல்ட். என்ன சொல்லியிருக்காருன்னா, இசபெல்லா வந்து மரியானாவை பக்கத்துல வச்சுட்டு ஏஞ்சலோவை அக்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. She also says that the Duke warned her that he might not take her side at the beginning, which worries her. அவர் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அது அவளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். என்னன்னா, ஆரம்பத்துல கிங் வந்து உன்னை சப்போர்ட் பண்ண மாட்டாரு, ஆனா அதுக்காக நீ பயப்படாம போல்டா பேசணும் அப்படின்னு சொன்னா கிங் சப்போர்ட் பண்ண மாட்டாரா, நீங்க தானே கிங் இப்படி எல்லாம் செய்ய சொன்னார்னு சொன்னீங்கன்னா மொதல் அப்படிதான் இருக்கும், அப்புறம் சுச்சுவேஷன் மாறும்லாம் சொல்றார். ஃப்ரையர் பீட்டர் என்டர்ஸ் அண்ட் பிட்ஸ் them come to the gates since the duke is about to come in. இப்போ இசபெல்லா இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஃப்ரையர் பீட்டர் என்ன சொல்றாரு, கிங் வரப்போறார் வாங்கன்னு சொல்லிட்டாரு. Many citizens are gathered and it is time to play their parts in this thing that the duke has constructed for them. So duke வந்து இவங்க எல்லாருக்கும் பிளான் போட்டு யார் யார் என்ன ரோல் பிளே பண்ணணும், என்ன பேசணும், எல்லா திட்டமும் பிளானும் போட்டு கொடுத்துட்டாரு. இப்ப அவரே வரப்போறாரு சீனுக்கு. இப்ப டியூக்கா வரப்போறாரு. இவ்வளவு நேரம் ஃப்ரையரா இருந்து எல்லாருக்கும் ஸ்கீம் போட்டு கொடுத்துட்டாரு. இப்போ he is going to come as the ஒரிஜினல் டியூக்கா வரப்போறாரு. இப்போ அடுத்த அதுதான் வந்து ஃபைனல் ஆக்ட்ல நம்ம கேட்டஸ்ட்ரோஃபியா பார்க்க போறோம். இது வந்து ஏன் வந்து பிளாக் காமெடிங்கிறது அதனாலதான் கடைசி வரைக்கும் ஒரு சீரியஸாவே போகும். ஓகே, அதிகமா காமிக் ஃபீச்சர்ஸ் இல்லாம ரொம்பவே டிராஜிக் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த பிளே நம்ம ஒரு பிளாக் காமெடி, டார்க் காமெடின்னு பார்ப்போம். Okay, hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.